போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒலிபரப்ப உதவுபவர்கள்: மரியம் பிள்ளை மரியதாஸ் குடும்பத்தினர். மரியம் பிள்ளை மரியதாஸ் 25ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கியிருப்போரின் ஆற்றலானவரை, உம்மால் நன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவோடு எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 6 முதல் 11 வரை. சகோதரர் சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வர செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாகி வல்லன்மை மிகுந்தவர்களாய் விளங்குவீர்கள். இவ்வாறு எங்கள் பணி வழியாய் பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போ பேறு பெற்றோரே.
ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போம் பேறு பெற்றோரே. அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போம் பேறு பெற்றோரே. ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போம் பேறு பெற்றோரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பர். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை திருவார்த்தைகள் 1-6 மற்றும் 16-18 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
ஒருமுறை ஒரு ஞானி கடும் தவத்தோடு கடவுளை காண வேண்டும் என்று அவர் தவம் புரிந்து கொண்டிருந்தார். அந்த தவத்தினுடைய பலனாக கடவுளும் அவரை தேடி வந்தார். தேடி வந்த கடவுள் அந்த ஞானியை பார்த்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என நீர் விரும்புகிறீர் என்று கடவுள் அந்த ஞானியிடம் கேட்டாராம். அப்போது கடவுள் அவரை பார்த்து, நிறைய நன்மைகளை செய்வதற்காக நான் உன்னுடைய கரங்களை உபயோகப்படுத்துவேன். ஆகவே உன் கரங்களை வைத்து நோயாளிகளை எல்லாம் நீ சுகப்படுத்தலாம், நன்மைகளை நீ செய்யலாம் என்று கடவுள் சொன்னாராம். அப்போது அந்த ஞானி சொன்னாராம், இது என்னுடைய பணி அல்ல, நீர் நிச்சயமாக பலரையும் சுகப்படுத்துகிற கடவுளாக இருக்கின்றீர், ஆகவே நீர் அதை செய்யுங்கள் என்று கடவுளை நோக்கி சொன்னாராம். அதுக்கு அடுத்தபடியாக கடவுள் சொன்னாராம், நீ செல்லுகின்ற இடமெல்லாம் நீ ஜெபித்தால் எல்லா காரியங்களும் கைகூடும், நான் அந்த சக்தியை உனக்கு தருகிறேன் என்று அந்த ஞானிக்கு சொன்னார். அப்போது சொன்னாராம், மக்களுடைய நம்பிக்கை மிக பெரியது, அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப நீர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் தாருங்கள், நான் சென்று ஜெபித்தால் தான் அவர்களுக்கு நன்மை வரும் என்றால் நான் அந்த இடத்திலே பெரியவனாக இருக்கக்கூடும் என்று அந்த ஞானி சொன்னாராம். அதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக அந்த கடவுள் அவரை பார்த்து, நீ செல்லுகின்ற இடமெல்லாம் உன்னை பார்த்து மக்கள் பலரும் மனமாற்றம் அடைவார்கள், திருந்துவார்கள், அதை உனக்கு ஒரு பொக்கிஷமாக ஒரு சக்தியாக நான் தருகிறேன் என்று கடவுள் சொன்னபோது, அதுவும் எனக்கு வேண்டாம் என்று தட்டி கழித்தாராம். கடவுள் இறுதியாக அந்த ஞானியிடம், உனக்கு என்னதான் வேண்டும் என்று சொன்னபோது அந்த மனிதன் இவ்வாறாக சொன்னாராம், நான் செய்யும் நன்மையே எனக்கு தெரியக்கூடாது. வாட் எவர் ஐ டூ ஷுட் நாட் பி நோன் டு மீ. நான் செய்கின்ற நன்மைகளை கூட நான் அறியாத அளவுக்கு நீர் எனக்கு உதவியை புரிய வேண்டும் என்று கடவுளிடம் கேட்டாராம். அப்போது கடவுள் அவருக்கு மிக அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம். நீ எங்கெல்லாம் செல்லுகிறாயோ, உன்னுடைய நிழல் எங்கெல்லாம் படுகிறதோ அங்கெல்லாம் நன்மைகள் உண்டாகும். உன்னுடைய நிழல் யார் மீதெல்லாம் படுகிறதோ அவர்கள் அனைவரும் நோய்களிலிருந்து சுகம் பெறுவார்கள். அந்த நிழல் யார் மீது படுகிறதோ, பாவிகளாக இருந்தால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்று கடவுள் அத்தகைய ஒரு ஆசிரை அவருக்கு கொடுத்தாராம். இயேசுவின் பிரியமானவர்களே, நான் செய்வது எனக்கே தெரியக்கூடாது. இதைதான் கடவுள் இன்று நம்மிடமிருந்தும் எதிர்பார்க்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் மிக முக்கியமாக பவுல் சொல்வதை போல, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்றுமே அனைவருக்கும் தாராளமாக கொடுக்கின்றவர்களாகவும் முகமலர்ச்சியோடு கொடுக்கின்றவர்களாகவும் இருக்க ஒரு மாபெரும் அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார். பி எ சியர்ஃபுல் கிவர். ஆகவே வருத்தத்தோடு அல்ல, மாறாக மகிழ்ச்சியோடு கொடுக்கின்ற ஒருவரே உண்மையாகவே கிறிஸ்தவர்களாக வாழ முடியும் என்பதை இந்த முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒருமுறை ஒரு போர் வீரர் போருக்கு செல்லுகிறார். போரிலே அவருக்கு வலது கரமானது இழந்து விடுகிறார். இழந்து அவர் மீண்டுமாக தன்னுடைய நாட்டிற்கு திரும்புகிறார். மக்கள் அனைவரும் அவருக்கு ஒரு பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்கிறார்கள். ஏற்பாடு செய்து அனைவரும் அவரை புகழ்கின்றார்கள். இதோ போரில் சென்றார், நமக்காக தன்னுடைய வலது கரத்தை இழந்த ஒரு மாபெரும் மாவீரன் என்று அவரை புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். கடைசியாக அந்த வீரன் எழுந்து இவ்வாறாக சொன்னார், நான் என்னுடைய கரத்தை இழக்கவில்லை, மாறாக என்னுடைய கரத்தை நான் கொடுத்திருக்கிறேன் என்று அந்த மனிதன் அனைவரையும் நோக்கி சொன்னாராம். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, கொடுப்பதுதான் உண்மையான ஆசிரை நமக்கு தரும். அதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே முழு மனதோடு நாம் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளிலே திரு அவையானது மிக முக்கியமாக புனித மார்க் மார்சிலியன் இருவருடைய இந்த ஒரு விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. 3ஆம் நூற்றாண்டிலே வேத சாட்சிகளாக மரித்த இரட்டை சகோதரர்கள் தான் இந்த மார்க் மார்சிலியன். ஆகவே இவர்கள் கிறிஸ்துவுக்காக கடைசி வரையிலும் வாழ்ந்ததற்காக சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். சிறையிலே அடைக்கப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனையானது விதிக்கப்படுகிறது. அப்போது இந்த 2 புனிதர்கள் அந்த அரசனை நோக்கி இதைதான் வேண்டினார்கள், இதோ எங்களை
அனைவரும் பார்க்கும்படியாக தண்டனையை தராதீர்கள், மாறாக யாருமே பார்க்காத ஒரு இடத்திலே எங்களை கொண்டு சென்று அங்கே எங்களை கொலை செய்யுங்கள், அதுதான் எங்களுடைய விருப்பம் என்று அவர்கள் சொன்னார்கள். காரணம், நாங்கள் மரிப்பது மற்றவர்களுக்காக அல்ல, இயேசுவுக்காக, கடவுளுக்காக. ஆகவே அவர் அறிந்தால் அதுவே எங்களுக்கு போதும் என்று தங்களுடைய வாழ்க்கையிலே இரத்த சாட்சிகளாக அவர்கள் தங்களுடைய பெருமைக்காக, பாராட்டிற்காக அல்ல, கடவுளினுடைய பெருமைக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தவர்கள் என்று இன்றைய நாளிலே அவர்களுடைய விழாவிலே நாம் இந்த புனிதர்களை கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்றைய காலகட்டத்திலே நாம் அனைவருமே பெரும்பாலானவர்கள் விளம்பரத்தை நாடி இருக்கின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே விளம்பரத்திற்காகவும், ஆகவே கேமராக்கள் முன்பாகவும் நாம் நடிக்கின்றவர்களாக தான் பலரும் இருக்க விருப்பப்படுகின்றோம். ஆகவே நம்மை பார்க்கின்றவர்கள் நம்மை புகழ வேண்டும், நம்மை பாராட்ட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தான் எல்லாமாக இருக்கின்றோம் என்று அறிந்து கொள்ள நம்முடைய வேளையில் அத்தகைய ஒரு நடிக்கின்றவர்களாக தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஃபேஸ் வேல்யூ. இதுதான் இன்று அநேக மக்களுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. அரசியல்வாதிகள் தொடர்ந்து ஆன்மீகவாதிகள் வரையிலும் இந்த தங்களுடைய முகத்தை வைத்து மற்றவர்களை கவர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் வாழ்கிறார்களே தவிர கடவுளுக்காகவும் தங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும், மனிதர்களுக்காகவும் சேவைக்காகவும் தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அத்தகைய ஒரு நினைப்பை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் மறைவாக செய், கடவுள் உனக்கு நிச்சயமாக கைமாறு தருவார். ஆகவே தம்பட்டம் அடிக்காதே, எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய், ஆண்டவருக்காக செய், பிறருக்காக செய், உன்னுடைய தன்னலத்திற்காக ஒருபோதும் எதையும் செய்யாதே என்று ஆண்டவர் நமக்கு அந்த ஒரு மாபெரும் அழைப்பை கொடுக்கின்றார். ஆகவே ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் மை சென்டர்ட்னஸ் டுவர்ட்ஸ் தி அதர். ஆகவே என்னை முன்னிலைப்படுத்தாமல் பிறரை முன்னிலைப்படுத்தி அவர்களை மையப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் சிந்தனையை போக்கை நாம் கையாள இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஆகவே தர்மம் செய்கின்ற போதும் மற்றவர்கள் அந்த தர்மத்தினால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நன்மைகள் பெற வேண்டும் என்கின்ற அத்தகைய நோக்கத்தை கொண்டவர்களாகவும், ஜெபிக்கின்ற போதும் எனக்காக அல்ல பிறருக்காக நான் ஜெபிக்கிறேன், அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் ஜெபிக்கின்றேன் என்பதையும், நான் நோன்பு இருந்தாலும் அது எனக்காக அல்ல பிறர் மாற்றத்திற்காக, அவருடைய மனமாற்றத்திற்காக நான் நோன்பு இருக்கிறேன் என்கின்ற அத்தகைய ஒரு நினைப்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெறுகின்ற போது மறைவாய் இருக்கின்ற தந்தையும் நமக்கு ஆசிரையும் ஆறுதலையும் தந்து நம்மை என்றுமே ஆசிர்வதிப்பார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எதை நாம் முழுமையாக கடவுளுக்கு தர இருக்கின்றோம்? 3 T. 1 டைம், நேரம். நேரத்தை பிறருக்காக கொடுக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். 2வது டேலண்ட், நம்முடன் இருக்கின்ற எல்லா விதமான திறமைகளை நமக்காக அல்ல பிறருக்காக கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். 3வது ட்ரெஷர். ட்ரெஷர் என்று சொல்லுகின்ற போது பவுல் சொல்வதை போல மண்பாண்டங்களிலே இயேசுவை நாங்கள் பொக்கிஷமாக பெற்றிருக்கிறோமே, அந்த பொக்கிஷத்தை மற்றவர்களுக்கு தருகின்றவர்களாக வாழ, இயேசுவையே நாம் பிறருக்கு சொத்தாக பொக்கிஷமாக அறிக்கையிடுகின்றவர்களாக வாழ சிறப்பாக இன்றைய நாளிலே ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இருவதில் தருவதே இன்பம் என்பதால் என்னையே உமக்காய் தரவந்தே. இருவதில் தருவதே இன்பம் என்பதால் என்னையே உமக்காய் தரவந்தே. ஏற்றிடுவார் தயவாக, மாற்றிடுவார்
பலியாக ஈட்டிடுவார், தயவாக மாற்றிடுவார் பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கை எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள்நடையாளமாகவும் மாற செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவு விடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையை, மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையும் மீட்பராக இடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை உகர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மத திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகியவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித
திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித மார்க், புனித மார்சிலின், மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளமை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது என்றும் விளைவிப்பதாக. நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒலிபரப்ப உதவியவர்கள்: மரியம் பிள்ளை மரியதாஸ் குடும்பத்தினர். மரியம் பிள்ளை மரியதாஸ் 25ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி